கண்ணு போயிருச்சுன்னு சொல்லி பல வைத்தியத்தை பாக்குறாங்க, பல முனிவர்களை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாமே வந்து இவருக்கு நம்ம வைத்தியம் பார்க்குற இடத்துல யார் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரியே போயிருது. கடைசியில் இப்படி வழிபோக்கில் வர்றது மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி இதுல இருந்து ஒரு 100 மைலுக்கு அந்த பக்கம் கரடி மனுஷன் ஒருத்தர் உள்ள இருக்கான், அவன் பார்க்காத வைத்தியமே கிடையாது, அவனால குணப்படுத்தாத நிலையே இல்லை, அவனை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப சிஷியர்லாம் குரு கிட்ட கேட்கறாங்க அனுமதி, ஐயா இந்த மாதிரி இருக்குதா, நாங்க போய் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு. இவர் சிரிச்சுக்கிட்டே, நான் அதுக்காக நான் இப்படி உட்காந்துருக்கேன் எப்படி அப்படின்னு நினைச்சு சிரிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்ன என்ன அவங்களுக்கு உத்தரவு போடுறாரு, 4 பேரும் போறாங்க கூப்பிடுறதுக்கு. 100 மைல் காட்டுக்குள்ள நடந்தே போகணும்னா எப்படி போனாலும் ஒரு வாரம் ஆயிரும்ல. ஒரு களைப்பானா நீ ஓய்வு எடுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் புளிய மரத்துக்கு அடியில் தான் நீங்க படுக்கணும், வேற எந்த மரத்துக்குள்ளயும் படுக்க கூடாதுன்னு அகத்தியர் ஆணையிட்டு இருக்கு, உத்தரவு போட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவங்க குருவார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாம நடந்து ஒரு கால் வலிக்குன்னு உட்காரணுமோ, புளிய மரம் எங்க இருக்கோ புளிய மரத்தினால தான் உட்காரணும், தூக்கம் வந்தா புளிய மரத்தினால, அப்படித்தான் கடைபிடிச்சிட்டு போறாங்க. போய் ஒரு வாரம் கழிச்சு தேரையரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவர் வணக்கம் போட்டு, வாங்கய்யா எங்க இருந்து வாரீங்க என்னன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு உட்கார வச்சு, ரொம்ப களைப்பா வந்திருக்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு தேனு தான், வேற சாப்பாடு கிடையாது. தேன் எடுத்தா ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க. தேன் அவங்க 4 பேர் சாப்பிட்ட உடனே ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. என்னடா தேனுக்கு ஏன் வாந்தி எடுக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு சரி எல்லாம் சரி பண்ணி மயக்கத்துல இருக்கிறாங்க. இந்த மயக்கத்தை தெளிவுபடுத்திட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி வரும்போது என்ன சாப்பிட்டீங்க, எங்க தங்குனீங்க எல்லாம் தேரையரு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, நாங்க இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் விரோதமான உணவு எதுவுமே சாப்பிடல. எப்படி நல்லா தெளிவா கேட்டுக்கிறோம். இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் விரோதமான உணவு நாங்க எதுவுமே எடுத்துக்கல. எங்க குருநாதர் சொன்ன வாக்க நாங்க அப்படியே பின்பற்றி வந்தோம். அது என்னன்னு கேக்குறாரு. நாங்க ஓய்வு எடுக்கிறதும் தூக்கத்துக்கு தூங்குற இடம் மாத்திரம் புளிய மரத்து நிழல்ல தான் தூங்கணும்னு எங்க குருநாதர் எங்களுக்கு கட்டளையிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி சரி, அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்கன்னு ஓய்வு எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனை கொடுத்து சரி பண்றாரு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சு, சரி என்ன விஷயம்னா, நீங்க இந்த மாதிரி எங்க குருநாதர் இப்படி இருக்காரு, அவருக்கு நீங்க வைத்தியம் பார்க்க வரணும் அப்படின்னா, உங்க குருநாதர் யாருன்னு கேக்குறாரு. யாரு? தேரையரு. எங்க குருநாதர் தெரியாதவங்க இந்த தேசத்துல யாருமே இல்லையே, நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, எனக்கு தெரியாது சொல்லியா சாமி அப்படிங்கிறாரு. அகத்தியர் முனிவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி 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 சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் ஒரு 3 தினங்கள் கழிச்சு வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்லி அனுப்புறாரு, நீங்க இங்க இருந்து உங்க குருநாதர்கிட்ட போய் சேர்றது வரைக்கும் ஓய்வு எடுக்கிறதும் தூங்குறதும் வேப்ப மரத்துக்கு அடியில தான் தூங்கணும். இவர் உத்தரவு போட்டு அனுப்புறாரு. இவங்க அந்த மயக்கத்திலேயே நடந்து போய் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அங்க போகும்போது, அங்க இருந்து கிளம்பும் போது, அகத்தியத்திலிருந்து கிளம்பும் போது எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அப்ப போய் குருநாதர்கிட்ட காலில் விழுந்து வணங்கிட்டு, ஐயா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவரு சிரிக்கிறாரு. சரி சரியா போச்சுல, சரியா போச்சு. அந்த வைத்தியர் வாராரா, 3 தினம் கழிச்சு வாரேன்னு சொல்லியிருக்காரு. சரி உட்காந்துக்கிறாரு. இவர் அதே மாதிரி 3 தினம் கழிச்சுதான் போறாரு. போய் குருநாதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டுருக்காரு, இவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்ட்டு போனதும் போய் பாதத்தை தொட்டு வணங்கி, குருவே வணக்கம் குருவே அப்படின்னு சொல்றாரு. வந்துட்டியாடா, சரி வா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சரி சரி, உன்னை முழுசா இப்ப பாக்குறதுக்கு எனக்கு கண் இல்லை, அதனால நீ சொல்றதை வச்சுதான் நான் கேட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு. தேரையரு சிரிக்காரு. உனக்கா கண் இல்ல, நீ ஏன் போக்கடிச்சுக்கிட்டு கண் இல்லைன்னு சொல்ற, சரி ஏதோ நடத்துற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு கண்ணு வரணும், எனக்கு கண்ணு வரணும்னா நீ ஒரு மூலிகையை தேடி போகணும். அது என்ன மூலிகைன்னு கேட்கிறாரு. கண்ணு வெடிச்சான் மூலிகை, கண்ணு வெடிச்சான் தாவரம், அதுக்கு தாவரம் இதை நீ தேடி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு தேரையருக்கு ஆணையிடுறாரு. இவரு அடப்பாவி,
உன் கண்ணை வெளியே கொண்டு வரணும்னா என் கண்ணை போக்கடிக்கிறதுக்கு வழி சொல்றியே எப்படி? சரி, குரு வார்த்தையை மீற முடியாது இல்லையா? சரி, நீங்க உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. போய் தேடுறாரு. அது அது கிட்டத்தட்ட அது ஒரு 100 ஆண்டு தேடுறாரு ஒரு தாவரத்தை. ஆனா 100 ஆண்டு கண்ணு வெடிச்சான் தாவரத்தை தேடுறதுனால 3 லட்சம் மூலிகையை கண்டுபிடிச்சார். எப்படி? ஒரு மூலிகையை தேடி போறதுனால 3 லட்சம் மூலிகையை கண்டுபிடிச்சு தயார் பண்ணாரு. அதுல சாப்பிட்டு பார்த்து அது என்ன செய்யும், எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கடைசியா 100 வருஷம் கழிச்சு கண்ணி வெடிச்சா மலைய தாவரத்தை கண்டுபிடிச்சாரு. சரியா? பார்த்தாச்சு, எடுக்கணுமே. அது இப்படி தொட்டேன்னா உன் கண்ணு போயிடும். அப்படி தொட்டேனால அதுல இருக்கிற அதனுடைய இது ஆவியை அடிச்சாலே நம்ம கண்ணு போயிடும். தாவரத்தை பார்த்தாச்சு, எப்படி எடுக்கிறது? இப்ப உனக்கு சொல்லி கொடுத்தல, அதுதான். அப்பா பகவானே, நீ என்ன நாடகமும் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துற, என் குருவே, என் சாமி, என் தெய்வமே, என்னுள்ள இருந்து ஆதிசக்திக்கு எனக்கு வழிகாட்டு. எப்படி? என்னுள்ள இருந்து ஆதிசக்திக்கு எனக்கு வழிகாட்டு, அப்பதான் நான் இதை எடுக்க முடியும்னு சொல்லி அந்த தாவரம் இப்படி இருக்குன்னா தாவரத்துக்கு முன்னாடி இப்படி உட்காந்துடுறாரு. உட்காந்து ஆதிசக்தியை வேண்டும் போது வேண்டது யாராரு வேண்டா?